அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை அந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு 3வது வீடியோ போட்டிருந்தோம். அது ஒரு 30 நிமிஷம் போடக்கூடிய ஒரு பெரிய வீடியோ. அதனால நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்கல. பட் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுல நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரொம்ப அருமையான கருத்துக்களை நீங்க அதுல பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதுல ஒரு வரலாற்று ரீதியாகவும் ஒரு மரபணு ரீதியாகவும் ஒரு சமூக பார்வையை கரெக்டா பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ரெண்டாவது எந்த சேனல்லையுமே சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடம் அல்லது ஒரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் அப்படிங்கிறது ஒரு பொது இடம். அந்த பொது இடத்திற்கு சில ஒழுங்கு முறைகள் இருக்கு. அப்ப அந்த இடத்தில் ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபடுவது நியூசன்ஸ், அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதையும் அவர்கள் பாராட்டி இது பண்ணாங்க. அவர்கள் அனைவருக்குமே நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக் கொள்றோம். இப்போ நேற்று 4ஆம் தேதி நம்ம தமிழக டிஜிபி அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல, ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பிரஸ் நோட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பிரஸ் நோட்ல என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிரஸ் நோட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைத்து மகளிர் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கோர்ட்டுடைய டைரக்ஷன் படி வழக்குகளில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே சில செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள், முன்னேற்றங்கள் என கூறி சில கருத்துக்களை பொதுவெளியில் ஒளிபரப்பி பிரசுரித்து வருகின்றன. குறிப்பாக எதிரி ஒரு சாரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பெண் தெரிவித்ததாகவும், சிறப்பு புலனாய்வு குழுவானது பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான ஆபாச பதிவுகள் கொண்ட மின்னணு உபகரணங்களை எதிரிடமிருந்து பறிமுதல் செய்துள்ளதாகவும், திருப்பூரை சேர்ந்த ஒரு நபரும் இதில் எதிரியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்பன உள்ளிட்ட ஆதாரமற்ற தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வழக்கு முன்னேற்றத்தை பாதிக்கும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது பாதிக்கும், இந்த விசாரணை சம்பந்தப்பட்ட தகவல்களை அறிக்கையோ அல்லது எந்த பேட்டியோ யாருமே இதுல கொடுக்கல. அதனால இந்த மாதிரி ஆதாரமற்ற தகவல்கள் ஊகத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய குழப்பம் ஏற்படுது. அதனால சுதந்திரமான நியாயமான விசாரணை பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க இந்த இதுல சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு அரசு ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு கடுமையான போராட்டங்களை இந்த விஷயத்தை வச்சு எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ அவங்க அதுல என்ன ஒரு ரைமிங்க கேட்கிற விஷயம் என்னன்னா, யார் அந்த சார் அப்படிங்கிற இதைத்தான் கேட்கறாங்க. அப்போ இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த டிஜிபி அவர்களும் இந்த அறிக்கையில குறிப்பிடுறாரு. இப்போ நாம ஃபர்ஸ்ட் இந்த எஃப்ஐஆர்ல என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு முதலாக சென்னை பெருநகரத்தினுடைய கமிஷனர் அவர்கள் திரு அருண் அவர்கள் பேட்டி கொடுக்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பெண் என்ன புகார் கொடுக்குறாங்களோ அந்த புகாரை அப்படியே நாங்க எஃப்ஐஆர்ல பதிவு பண்றதுதான் அந்த நிலையத்துல யாரு பொறுப்பில் உள்ளார்களோ அவர்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுல சொல்றாங்க. இப்போ கோர்ட்ல ஹைகோர்ட் மாண்புமை நீதி அரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. லட்சுமி நாராயணா, அந்த 2 நீதி அரசர்களுமே ஓபன் கோர்ட்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அங்க அட்டார்னி ஜெனரல் திரு ராமன் அவர்களை பார்த்து கேட்கறாங்க. அவங்க அந்த கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல என்ன பதிவு பண்றாங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் விக்டிம் பிளேமிங் அண்ட் விக்டிம் ஷேமிங்கா இருக்கு. அதாவது பாதிக்கப்பட்டவரை அவமானப்படுத்தும் விதமாகவும், பாதிக்கப்பட்டவர் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தது போன்று சித்தரிக்கப்படுவதாகவும் இந்த எஃப்ஐஆர் இருக்கு அப்படிங்கறத அவங்க அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு, அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்வொகேட் ஜெனரலை நேரடியா பார்த்து கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, சொல்லுங்க மிஸ்டர் ராமன், இந்த எஃப்ஐஆர் ட்ரையல் கோர்ட்ல, அதாவது விசாரணை நீதிமன்றத்துல, ஏன்னா எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் ஹைகோர்ட் ஒன்லி அப்பலேட் கோர்ட் தான்,
அதாவது கீழ்கோர்ட்ல வந்து நியாயம் கிடைக்கல அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. அப்போ விசாரணை நீதிமன்றம் அப்படிங்கிறது கீழ்கோர்ட்டு தான். அது உதாரணமா வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தண்டனை அளிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குற்றப்பிரிவுகளுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு நீதித்துறை நடுவர்கள் விசாரிப்பாங்க. ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்கள் விசாரிப்பாங்க. அதற்கு அடுத்தபடியா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா பிரின்சிபல் செஷன்ஸ் அல்லது செஷன்ஸ் கோர்ட்டு, அந்த மாதிரி செஷன்ஸ் நீதிமன்றங்கள் இருக்கு. இப்போ இந்த நீதிமன்றங்கள் தான் விசாரணை நீதிமன்றங்கள். அதாவது குற்றத்தினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு அது எத்தனை வருஷம் தண்டனை தரலாம் அப்படிங்கிற அந்த தண்டனையுடைய கால அளவுக்கு தகுந்த மாதிரியும் அந்த விசாரணை நீதிமன்றங்கள்ல இந்த வழக்கு நடக்கும். அப்போ அந்த மாண்புமை நீதியரசர்கள் வந்து அட்வொகேட் ஜெனரல் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க, ட்ரையல் கோர்ட்ல இந்த எஃப்ஐஆர் நிக்குமா? இப்போ குற்றம் சாட்ட நபர் வந்து அந்த விசாரணை, இந்த வழக்கு விசாரணை வந்து இன் கேமரா, அதாவது மூடப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் நடந்தாலும் சரி, அல்லது அது மோஸ்ட்லி வந்து அப்படிதான் நடக்கும். அந்த இடத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, ஜட்ஜ் இருப்பாங்க, அந்த கோர்ட்ல வந்து அந்த இதை வந்து பதிவு பண்ற கிளார்க் இருப்பாங்க, அது போக அந்த கோர்ட் கிளார்க்கு, ஒரு ஸ்டெனோகிராஃபரு, அப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு, அந்த பெண்ணினுடைய வழக்கறிஞர், அப்புறம் அது போக அரசு வழக்கறிஞர், அது போக குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வழக்கறிஞர். இவங்களை தவிர யார் அந்த கோர்ட்ல இருக்க மாட்டாங்க. அந்த கோர்ட்டை வந்து எல்லா கதவுகளையும் மூடிட்டு அந்த விசாரணை நடக்கும். ஆனால் அந்த விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட அந்த பெண் அந்த கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட இந்த எஃப்ஐஆர் குறித்து அந்த பெண்ணிடம் குற்றம் சாட்டப்பட்டவருடைய வழக்கறிஞர் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த எஃப்ஐஆர் வந்து அடிபட்டு போகும் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சொல்றாங்க. மாண்புமிகு நீதி அரசர்கள் இந்த கருத்து சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வழக்கிற்கு வந்து புகார்தாரர் வந்து லோக்கல்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறார். மோஸ்ட்லி புகார்தாரர்கள் புகார் கொடுக்க போறவங்களுக்கு ஒரு லெட்டர் கூட எப்படி எழுதுறதுன்னு பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, காவல்துறையில புகார் கொடுக்கும்போது எப்படி புகார் கொடுக்கணுங்கிறது தெரியாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த புகாரை வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவர் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கலாம், ஒரு எஸ்எஸ்ஐயா இருக்கலாம், ஒரு எஸ்ஐயா இருக்கலாம், அல்லது ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சில கைடன்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா, பாருங்க, இந்த மாதிரி நீங்க எழுதுங்க, இப்படி நீங்க சொன்னீங்கன்னா தான் இந்த வழக்கு வந்து கோர்ட்ல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து பல படங்கள்ல, குறிப்பா வந்து இந்த விருமாண்டிங்கிற படத்துல வந்து அந்த இவர் சொல்லுவார், ஒரு எஸ்பி சொல்லுவாரு, பாருங்க, இந்த ஏடு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க வந்து இவன் என்ன உண்மையாவே வந்து குற்றத்தை செஞ்சானா, அதெல்லாம் எழுதுன மாதிரி எழுதுனா தண்டனை கிடைக்கும் அப்படிம்பாரு. இதே மாதிரி வானவில் அப்படிங்கிற படத்துல ஒரு பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, ஏட்டையாவை அறிமுகப்படுத்தி சொல்லும் போது, ஐயா, நீங்க வந்து போடுற எஃப்ஐஆர்ல தான் ஒரு மனுஷனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குமா, அவன் விடுதலை ஆவான் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையும் கூட. என்னன்னா, அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணும் போது அந்த பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி சில கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து, இப்படி இந்த வாசகங்களை போடாதீங்க, இப்படி எழுதாதீங்க அப்படின்னு சில கைடன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த உள் புகார் கமிட்டி, போஸ்ட் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த விசாரணா கமிட்டிக்கு அடுத்த நாள் இந்த விஷயம் போன உடனேயே அவர்கள் வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு, அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. தெரியப்படுத்தின உடனேயே 2 விதமான செயல்கள் தான் இந்த இடத்துல நடந்திருக்கும். ஒண்ணு வந்து, அந்த காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரி இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமலோ அல்லது வந்து இதனுடைய தீவிர தன்மை தெரியாமலோ அவங்க வந்து எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு உடனடியாக இந்த புகாரை வாங்கி உடனடியாக அவங்க பொண்ணுகிட்ட என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அப்படியே ஒரு எஃப்ஐஆராக பதிவு செய்திருக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த யாராக இருந்தாலும் அவங்க உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதனுடைய தீவிரத்தன்மை தெரிந்து தங்களுடைய மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரியப்படுத்துவார்கள். இன்னும் சொல்ல போனா அது ஏடிஜிபி, டிஜிபி அவங்க எல்லாத்துக்கும் போகும். இன்னும் சொல்ல போனா உள்துறை செயலாளருக்கும் கூட இந்த தகவல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வந்து
சமூக வலைதளங்களுக்கு தெரிந்தால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக்கப்பட்டு ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, முடிந்த அளவு வந்து அவங்க வந்து பொதுமக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட பல விஷயங்களை நம்ம இப்பவே போட்டு உடைச்சிடணும், நாம எதையுமே மறைக்க கூடாது, நாளைக்கு மறைச்சு அந்த பிரச்சனை வந்ததுன்னா அது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்துடும், அவப்பெயர் ஏற்படும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவாங்க. இது ரெண்டு சாய்ஸ் தான். இதுல இன்னொன்று இது என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை தப்பிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவங்க என்ன பண்ணலாம்னா, எஃப்ஐஆர்ல சில ஓட்டைகளை விட்டு அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா அது ட்ரையல் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த எஃப்ஐஆர் அடிபட்டு போய் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இதுதான் ஒரு எஃப்ஐஆர் வந்து முதல் ஃப்ரேம் பண்ணும் போது அது எப்படி ஃப்ரேம் பண்றாங்களோ அதை வச்சுதான் அந்த எஃப்ஐஆரின் மூலமாகத்தான் அந்த குற்றவாளிக்கு, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நாம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து தன்னுடைய புகாரில் வந்து அந்த நபர் வந்து அந்த பெண்ணை வந்து மிரட்டிட்டு இருக்கும்போது ஒரு சார் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பேசினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு தீயா பத்திட்டு இருக்கு. அப்போ இந்த சார்ங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 பேர்த்தினால நிச்சயமாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் எப்படின்னு சொல்றேன். இப்ப வந்து கமிஷனர் அருண் அவர்கள் பேட்டி கொடுத்தப்போ அவர் என்ன சொல்றாரு, இதுல ஒருத்தர் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க இருக்கிற நிருபர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, எப்படி நீங்க வந்து இதை கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கால் ரெக்கார்டிங், சிடிஆர் சொல்லக்கூடிய கால் ரெக்கார்டிங் டீடைல்ஸ், டவர் லொகேஷன்ஸ் இதையெல்லாம் எடுத்து அதை வச்சுதான் நாங்க வந்து சொல்றோம். அந்த நேரத்தில் வந்து இந்த 7:40 இருந்து இந்த 8:30 வரைக்கும் அந்த குற்றம் சாட்ட நபருடைய போன் வந்து ஏர்பிளைன் மோட்ல இருந்தது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப கோர்ட் வந்து ஏன் வந்து அதை ஒரு கண்டனமா பதிவு பண்ணுது அப்படின்னா, விசாரணையினுடைய ஆரம்பகட்ட நிலையிலேயே ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு விஷயத்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரி எப்படி அதை மீறி செயல்படுவாங்க. அதனால நாங்க இந்த விசாரணைய சென்னை பெருநகரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு இவங்ககிட்டயும் நாங்க ஒப்படைக்காம நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிற மாதிரி நாங்க போட்டு அவங்க கிட்ட இது பண்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட தலைவர் யார் தலைமையில் போடப்பட்டிருக்கு அப்படின்னா டாக்டர் புக்கியா ஸ்னேகா. அவங்க யாரு அப்படின்னா அண்ணா நகர் டெப்டி கமிஷனர். இப்போ பொதுவெளியில் வந்து பொதுமக்கள் மத்தியில எல்லா வலைதளங்களிலும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணா நகர் டெப்டி கமிஷனர் அவர்கள் வந்து சென்னையினுடைய பெருநகரத்துக்கு கீழே, அதாவது ஏடிஜிபி அருண் சாருக்கு கீழே தானே வருவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்துல அந்த இடத்துல அந்த டெப்டி கமிஷனர் அவர்கள் அருண் சார் கிட்ட போய் விசாரிக்க முடியுமா? எப்படி நீங்க இந்த பேட்டியை கொடுத்தீங்க, எப்படி என்ன ஏதுங்கிறத விசாரிக்க முடியுமா? அவங்க வந்து படிநிலையில அவரை விட ஒரு சீனியரா இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி அவங்க விசாரணையில இந்த தகவல்களை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. ஆனால் கோர்ட் வந்து அமைச்சிருக்கிறதுனால இந்த விசாரணையினுடைய அறிக்கைகளை வந்து கோர்ட் வந்து கேட்டு பெறக்கூடும், அல்லது இவங்களே கோர்ட்டுக்கு ஒரு அறிக்கையாக அப்பப்போ சமர்ப்பிக்கணும். அப்படிங்கறதுனால நிச்சயமாக ஒரு பாரபட்சமற்ற விசாரணை நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் ஒரு நபர் இருக்கிறாரா இல்லையா, எஸ் சார் அப்படிங்கிறவர் நிஜமா நிழலா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா அதிகபட்சம் ஒரு மணி நேரத்திற்குள்ள அல்லது ஒரு நாளைக்குள்ள நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால, இப்ப உதாரணமாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த குற்றம் நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு லொகேஷன், ஒரு கூகுள் மேப்ல அந்த லொகேஷன் இருக்கும். இந்த லொகேஷன்ல அந்த நேரத்துல எந்தெந்த போன் எல்லாம் வந்து இருந்தாலும் சரி, ஜியோவா இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல் இருந்தாலும் சரி, எந்த போனாக இருந்தாலும் அந்த ஏரியாக்குள்ள அந்த நேரத்துல ஆக்டிவா இருந்தது, அந்த டவர்ல எல்லாம் எந்தெந்த போன்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருந்தது அப்படிங்கிற அந்த இருக்கிற தொழில்நுட்ப முன்னேற்ற தகவல்களை எல்லாம் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரி, ஏற்கனவே அருண் சார் வந்து அதையெல்லாம் எடுத்திருந்தார், அதை வச்சுதான் அவர் இந்த பேட்டியை கொடுத்தார் அப்படின்னா அவங்க வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, போலீஸே, தமிழக காவல்துறையை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போட்டு இந்த மாதிரி நாங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் நாங்க எடுத்திருக்கிறோம், அப்போ இதுல வந்து இவ்வளவு எல்லாம் நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ஏரியால அந்த நேரத்தில் இவருடைய போன் வந்து இதுலதான் இருந்தது, ஏர்பிளைன் மோடுல தான் இருந்தது. ஏன்னா ஆன்ல இருக்கிற வரைக்கும் டவர் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அவர் ஒன்ஸ் ஏர்பிளைன் மோடுக்கு போன உடனே டவர் லொகேஷன் கட் ஆயிரும். அதற்கு அடுத்தபடியா மீண்டும் ஒரு ஆன் பண்றப்போ மீண்டும் அந்த டவர் கூட கனெக்ட் ஆகும். இதையெல்லாம் நேரம், மணிக்கணக்கில், நிமிட கணக்கில், செகண்ட்ஸ் கணக்கில் எடுக்க முடியும்.
ஆச்சுங்களா? இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் வந்து காவல்துறை என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த சார் அப்படிங்கிற விவகாரம் மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு, இது பலவிதமான சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது, ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி மேலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துது. அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு வந்து உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி, அதனால நாங்க இந்த கால் டீடைல்ஸ் எல்லாம் நாங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம், அதை வந்து கோர்ட்ல வந்து நாங்க ஒப்படைக்கிறோம், ஒரு சீலிட்ட கவர்ல ஒப்படைக்கிறோம். நீங்களும் கோர்ட் நினைத்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ஏர்டெல் ஆகட்டும், ஏர்செல் ஆகட்டும், எந்த தொலைத்தொடரும் நிறுவனமா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு உத்தரவு போட்டு உங்ககிட்ட இருக்கிற தகவல்களை எல்லாம் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க, அறிக்கையை சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க அதை ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த நம்பர்ஸ் இந்த நேரத்துல இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு போன் போயிருக்கு, இந்த நம்பர் இந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த லொகேஷன்ல ஆக்டிவா இருந்ததுங்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பெண் வந்து தன்னுடைய புகாரில் சொன்ன மாதிரி பேசினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு வந்து அது ஒரு அவுட் கோயிங் காலா அல்லது இன்கமிங் காலா அப்படிங்கிற விவரமும் இன்னைக்கு பொது வெளியில் இல்ல. ஏன் அப்படின்னா, அவுட் கோயிங் காலாக இருந்தால் ஒன்று அவர் உண்மையாவே அந்த போன் வந்து ஆக்டிவ்ல இருந்து ஒரு அவுட் கோயிங் கால் பண்ணிருக்கலாம், அல்லது ஏர்பிளைன் மோடில் இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு டயல் பண்றவா சும்மா ஒரு பாவலாவா போன் கொஞ்சம் ஓரமா போய் சார் சொல்லுங்க சார், எஸ் சார், நோ சார் அப்படின்னு சொன்னா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், யாரோ ஒருத்தர் கூட பேசுறாங்க அப்படின்னு ஒரு பாவனை அந்த இடத்துல உருவாகும். ஆனால் அதுவே இன்கமிங் கால் என்றால் நிச்சயமாக அது டவர் கூட கனெக்ட் ஆகி போன் ஆன்ல இருந்தாதான் அது இன்கமிங் காலா வர முடியும். அப்போ இது இன்கமிங் காலா அவுட் கோயிங் காலா அப்படிங்கிற தகவலும் அந்த பெண்ணுடைய அந்த இதுல அதுலயும் நமக்கு பொது வெளியில எந்த தகவல்களும் இல்லை. சோ அதுவும் இந்த இடத்துல ஒரு கேள்வியா தொக்கி நிக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கும் போது ஒரு வாரமா இந்த பிரச்சனை வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் சமூக வலைதளங்களையும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும் போது நம்ம இவர் டிஜிபி சார் சொல்லக்கூடிய அந்த இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பத்திரிகைகள், சமூக வலைதளங்களில், லோக்கல் நியூஸ் சேனல்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ இருக்குது, இப்ப எல்லா இதுலயுமே தான் பேசுற 50 வீடியோங்கிறாங்க, 100 வீடியோங்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க. அப்ப டிஜிபி சார் சொல்லக்கூடியபடி அப்படி எதுவுமே இதுவரைக்கும் இல்லை அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து இதுவரை அவருடைய செல்போனை காவல்துறை கைப்பற்றவில்லையா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப அதுவும் எலக்ட்ரானிக் உபகரணம் தானே. அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த நபர் அவங்ககிட்ட இருந்து அந்த செல்போனை பறிமுதல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த செல்போன் வந்து இப்ப இந்த எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அதை அவங்க லேபுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. லேப்ல இருந்து கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸும் அவங்க எடுத்திருப்பாங்க. அப்படின்னா அப்போ காவல்துறையினுடைய தலைவர் வந்து எந்த விதமான செல்போன் அதாவது மின்னணு உபகரணங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த விதமான மின்னணு உபகரணங்கள் எதிரிடமிருந்து பறிமுதல் செய்துள்ளதாகவும், அப்படின்னா இது தவறான தகவல். அப்படின்னா எந்த விதமான மின்னணு உபகரணங்களும் கைப்பற்றப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஞானசேகரன் என்ற நபருடைய செல்போன் இன்னும் கைப்பற்றப்படவில்லை. அப்படின்னா ஒரு வாரமாச்சு, ஏன் இன்னும் அந்த செல்போன் கைப்பற்றப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஞானசேகரன் ஒரு போன் தான் வச்சிருந்தாரா? ஒருவேளை ஞானசேகரன் மாதிரி என்ன லேப்டாப் வச்சுக்கிட்டு அவங்க பூரா சேவ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்களா? ஒரு போனுக்கு 2 போன் கூட வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு போனை காமிச்சு மிரட்டுறாரு, கொஞ்சம் தூரம் தள்ளி பாக்கெட்ல இருந்து இன்னொரு போன் எடுத்து பேசியிருந்தாரு அப்படின்னா அந்த ஏரியால 2 போனோட நம்பரும் அந்த ஏரியா டவருக்குள்ள ஒரு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும், ஒரு போன் ஆக்டிவா இருக்கும். அப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த 2 நம்பர் எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணுச்சுன்னு கண்காணிச்சா 2 நம்பரும் ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு செல்போன் டவர் லொகேஷன் காமிச்சது அப்படின்னா நிச்சயமாக அவர் இன்னொரு போன் வைத்திருக்கிற கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ இந்த ஆப்ஷனும் அந்த இடத்துல இருக்கு. சோ இதையுமே காவல்துறை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இந்த இடத்துல இருக்கு. அப்போ இதுவரையும் அப்ப டிஜிபி சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், அந்த விஷயத்துல நமக்கும் அதுல உடன்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப எல்லா சமூக வலைதளங்களையும் பத்திரிகைகளையும் கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க. வீடியோ போடும்போது 50 வீடியோங்கிறாங்க, 100 வீடியோங்கிறாங்க. திருப்பூர்ல ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காருங்க, அவர்தான் இந்த இன்னொரு நபரு. இதுல வந்து பயங்கரமான இது வீடியோல ஏகப்பட்ட இது இருக்குது, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்களுடைய பெண்களும் கூட அதே அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடும். அப்போ இந்த தகவல்களை எல்லாம் இவங்க இவ்வளவு ஒரு மனசாட்சி இல்லாம ரொம்ப அசிங்கமா, இது வந்து ஒரு அசிங்கமான செயல். ஒரு உறுதியாக ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை குழுவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது கோர்ட்டோ சொல்லாம நாம பாட்டுக்கும் ஒரு சௌரியத்துக்கு நம்ம ஒரு ஹேஷியத்தின் பேரில், ஒரு சந்தேகத்தின் பேரில், ஒரு அனுமானத்தின் பேரில் நாம பாட்டுக்கும் 50 வீடியோ இருக்கு, 100 வீடியோ இருக்கு, அவர் செல்போன்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களோட வீடியோ இருக்குன்னு சொன்னோம்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடமாடக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருப்பாங்க. அவர்கள் ஒவ்வொருவரையுமே அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க நடமாடக்கூடிய, அவர்களோடு பயணிக்கக்கூடிய, அவர்களோடு படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணினுடைய பார்வையும்
பெண்களையும் அந்த 100 பேரில் இந்த பொண் ஒருவேளை ஒருவராக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற சந்தேகம் வருமா வராதா? இது எவ்வளவு பெரிய பெண்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு கேவலமான ஒரு களங்கம். இதை எப்படி பத்திரிகைகளோ ஊடகங்களோ மனசாட்சி இல்லாம 50 வீடியோ 100 வீடியோ அப்படின்னு போட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? 500 பேர்த்துல அந்த 50 பேரு இவங்களா அவங்களா இந்த டிபேட் அங்க நடக்குமா நடக்காதா? அந்த பெண்களை பார்க்கிற ஒவ்வொரு ஆணுடைய பார்வையும் அந்த மாதிரி ஒரு வக்கர பார்வையோட ஒரு மோசமான பார்வையோட ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ ஒருவேளை அந்த பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை நிச்சயமாக அந்த இடத்தில் இருக்கும். இது எவ்வளவு பெரிய அவலம் அந்த பெண்களுக்கு. அப்ப நம்ம உறவினர்கள் நம்ம இவங்க இருந்தா அவங்க மேல இந்த பார்வை படுமா படாதா? அப்ப இதையவே சமூக ஊடகங்கள் மிக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் இவர் நம்ம காவல்துறையுடைய தலைவர் அவர்கள் அந்த நியூஸ் லெட்டர் மூலமா சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்போ கோர்ட்டு அல்லது போலீஸ் கோர்ட் மூலமா இந்த தகவலை வெளியிட்டா ஈஸியா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். நம்ம சொன்ன முதல்ல ஆரம்பத்துல 2 பேர்த்துக்கிட்ட இந்த தகவல் இருக்கு அல்லது இந்த தகவல் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப இப்ப கடைசியா நம்ம இந்த வீடியோல கடைசியில என்ன சொல்ல வரோம்னா, உங்க எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த இன்னொரு நபர் யார்? இப்ப காவல்துறையினுடைய செயல்பாடுகள் உதாரணமா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா பூரா இருக்கக்கூடிய காவல்துறை சம்பந்தப்பட்ட புலனாய்வு அமைப்புகள், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA இருக்கு, வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்காணிக்க ரீசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ரா இருக்கு, இந்தியா பூரா உள்நாட்டு விவகாரங்களை கண்காணிக்கக்கூடிய IB என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் குரு புலனாய்வு அமைப்பு, மத்திய அரசாங்கத்துடைய புலனாய்வு அமைப்பு இருக்கு, NCBன்னு சொல்லக்கூடிய நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய IBயோட வேலை என்ன அப்படின்னா, சவுத் ஜோன் அப்படிங்கிற ஒரு இது நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் தென் மாநிலங்கள். இந்த சவுத் ஜோனுக்கு ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். இந்த சவுத் ஜோனுக்கு டைரக்டர் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்லயோ அல்லது ஒரு DSP ரேங்க்லயோ ஒரு IB ஆஃபீஸர் இருப்பார். இவரோட வேலை என்ன அப்படின்னா, அந்த ஏரியால நடக்கக்கூடிய சென்சிட்டிவான விஷயங்கள் குறித்து உடனடியாக அவர் என்ன பண்ணுவார், சவுத் ஜோன் டைரக்டருக்கு அவர் டெய்லி நோட் போட்டு அனுப்பிச்சிட்டே இருப்பார். அவர் தனக்கு கிடைத்த தகவல்களை எல்லாம் உறுதிப்படுத்திக்குவார். ஃபர்ஸ்ட் தகவல்களை சேகரிப்பார், அந்த தகவல்களை அவர் உறுதிப்படுத்திக் கொள்வார். உறுதிப்படுத்திக் கொண்ட தகவல்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட் போட்டு சவுத் ஜோன் டைரக்டருக்கு அனுப்புவார். சவுத் ஜோன் டைரக்டர் என்ன பண்ணுவாரு, அதை உள்துறை அமைச்சகத்தினுடைய டேபிளுக்கு அனுப்புவாங்க. இப்போ இன்னைக்கு செல்போன் டவர் லொகேஷன், கால் ரெக்கார்டிங் மற்றும் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வச்சுதான் அந்த இடத்தில் இன்னொரு சார் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியல, மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இன்னைக்கு தொலைத்தொடர்பு துறை யாருக்கிட்ட இருக்கு, மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நேர் மாற்றான கொள்கையுடைய ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த மத்திய புலனாய்வு அமைப்பு இந்த நேரத்திற்குள் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுடைய பின்னணி என்ன, அரசியல் பின்னணி என்ன, பொருளாதார பலம் என்ன, யார் கூட எல்லாம் தொடர்பு வச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, உண்மையாவே இப்படி ஒரு சார் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு இந்த நேரம் அவர்கள் கைவசம் உள்ள டெலிகம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு துறை மூலமாகவோ மற்ற தகவல்களை எல்லாம் எடுத்து ஒரு சிங்க்ரனைஸ் பண்ணி இந்நேரம் அவங்க ஒரு டோசியர் என்று சொல்லக்கூடிய ரகசிய அறிக்கையாக உள்துறைக்கு சமர்ப்பித்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது என்ன நிச்சயம். அப்ப நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த காணொலி இறுதியில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சார் யாருங்கிற விஷயத்த உடனடியாக காவல்துறை ஹைகோர்ட் மூலமாக உடனடியாக அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அப்படி ஒரு நபர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்ம வலைதளங்களை விட்டுருங்க, பத்திரிகைகள் விட்டுருங்க, சாதாரண மக்களுக்கு இதில் ஒரு தெளிவு வர வேண்டும். காவல்துறையின் மீது உள்ள நம்பகத்தன்மை அதிகரிக்க வேண்டும். அரசின் மீது உள்ள களங்கங்கள் துடைக்கப்பட வேண்டும் என்றால் உடனடியாக இந்த விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.